இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நிரம்பி வழிகிற அனுபவத்தை தர வல்லவராக இருக்கிறார். தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் 2ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். இதுல எதை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, கானா ஊர்ல நடந்த ஒரு கல்யாணத்தை குறித்து தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இந்த கல்யாணத்திற்கு இயேசுவும் இயேசுவின் தாய் மரியாளும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? நாமும் நம்மளுடைய உள்ளத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கோம், அழைத்திருக்கிறோம். என்ன நிறைய முறை நம்ம சொல்லியிருக்கிறோம், ஏசப்பா என் உள்ளத்துல நீங்க வாங்க. அப்ப நம்ம அழைத்திருக்கிறோம். ஆண்டவர் யாரு நம்ம அழைக்கிறோமோ அவருடைய உள்ளத்தில் தான் அவர் வருவார். சரியா? அவர் ஒரு ஜென்டில்மேன், அவர் உள்ளத்துல வருவார். இப்ப பாருங்க, ஆண்டவரை நம்ம உள்ளத்துல ஏற்றுக்கொண்டாச்சு. இப்போ திடீர்னு நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு சர்க்கிள், சரியா, நல்லா போயிட்டு இருந்த லைஃப் ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம குறைவுபட ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும்னு, அது மாதிரிதான் அந்த கல்யாண வீட்லயும் இப்ப திராட்சரசம் குறைவுபட ஆரம்பித்து விட்டது. இதை பார்த்த உடனே அந்த நம்மளுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா காலி எம்டி அப்படின்னு இருக்காது. நம்ம குறைவு, ஏன்னா நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அப்படிங்கிறதுனால குறைவுபட ஆரம்பிச்ச உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், பயந்து ஆண்டவரிடத்துல வந்துருவோன்னு, ஐயோ நான் குறைவுபட ஆரம்பிச்சுட்டு ஏசப்பா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துருவோம். அதே மாதிரிதான் இந்த மரியாளும் ஆண்டவரிடத்துல சொல்றாங்க, திராட்சரசம் குறைவுபட ஆரம்பிச்சிட்டு என்ன பண்ணணும், ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. சரியா? ஒருவேளை நம்ம 50 இருந்துட்டு ஆண்டவர் மீதி 50 பொறுப்பெடுத்துக் கொள்வார்னா ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. என்ன நம்ம 20 இருந்துட்டு ஆண்டவர் 80% நம்மளுக்கு அற்புதம் செய்வார்னா இல்ல. நம்ம எப்போ 0வா மாறுறோமோ அப்போ முழுமையாக நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாருன்னு. இப்போ கம்ப்ளீட்டா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆனதுக்கு அப்புறமா, திராட்சரசம் கம்ப்ளீட்டா இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் அவர் குறைவுபட ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்வாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? நம்ம அவசரப்படாம நம்ம வெயிட் பண்ணணும். நம்மளுக்கு குறைவுபட ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடும். நம்ம பயம் வந்தாலே ஆண்டவருடைய பாதத்துல நம்ம விடுவோம். சரியா? ஐயோ நம்ம குறைவுபட ஆரம்பிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல ஆண்டவர் அவருடைய பாதத்துல நம்ம காத்து இருக்கணும், அவரை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறார். நம்ம அந்த பயத்தெல்லாம் விட்டுட்டு, ஐயோ நம்ம குறைவுபட ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற பயத்தை விட்டு அவருடைய பாதத்துல காத்து இருக்கிறோம். சரியா? அப்போ அந்த இயேசுவின் தாய் மரியாள் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன செய்ய சொல்றாரோ அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன அப்போ நம்ம இதைத்தாங்க அதைத்தாங்கன்னு கேட்கறத விட்டுட்டு, நான் என்ன செய்யணும், நான் அந்த குறைவுகள் எனக்கு நிறைவாக மாறணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டுட்டு அவருடைய பாதத்துல அமர்ந்து விடணும். சரியா? இப்ப பாருங்க, ஆண்டவருக்கு ஆப்ஷனல்லாம் நம்ம எதுவும் கொடுக்கக்கூடாது. எனக்கு ஒண்ணு இந்த வழியா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்மளாவே ஆப்ஷன் கொடுத்து ஆண்டவரை செலக்ட் பண்ண வைக்க கூடாதுன்னு. வெத்து பேப்பரை கொடுத்து ஆண்டவரை ஃபில் பண்ண வைக்கணும். அவர் இதெல்லாம் நீ செய்யின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றத நம்ம செய்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். பாருங்க, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த 6 கச்சாடிகள் வெறுமையாக இருந்த அந்த 6 பாத்திரங்களை நிரப்ப சொல்லுகிறார். நம்ம வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு காலியாக இருக்கலாம். அன்பு அப்படிங்கிற பாத்திரம் நம்மளுக்கு எம்டியா இருக்கலாம், இல்லைன்னா விசுவாசங்கிற பாத்திரம் நம்மளுக்கு
எம்டியா இருக்கலாம். அது ஃபில் ஆகணும், ஆண்டவரிடத்துல முழுமையான விசுவாசம் வரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறார். அன்பு முழுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் நீடிய பொறுமை அப்படிங்கிற பாத்திரம் ஃபுல்லா நிரம்பி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறார். சரியா? அப்ப ஆண்டவர் சொல்வாரு, எம்மா நீ ரொம்ப அவசரப்படுற, உனக்கு நீடிய பொறுமை வேணும், அதனால பொறுமையா இருன்னு சொல்லி அந்த பொறுமைங்கிற பாத்திரம் நிரப்பப்பட நீ காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்வாரு. நீ அன்பாவே இருக்க மாட்டேங்குத, சோ அந்த அன்புங்கிற பாத்திரம் நிரப்பப்படணும், நீ அதற்கு காத்திருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை குறித்தும் ஆண்டவர் சொல்றாரு. ஒருவேளை விசுவாசத்துல நீங்க குறைவுபட்டவர்களாக இருக்கலாம், அல்லது விசுவாசமே இல்லாதவர்களாக இருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த விசுவாசம் அப்படிங்கிற பாத்திரம் நிரம்பணும், அந்த நிரப்பப்படுவதற்கு நீ காத்திரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. சரி, இப்ப இந்த பாத்திரங்கள் எல்லாம் இந்த 6 கச்சாடிகளும் தண்ணீரால் நிரப்பப்பட்டது. சரியா? இந்த தண்ணீர் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவரால் நம்ம நிரப்பப்படும் பொழுதுதான் இந்த அன்பு, விசுவாசம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம் இது எல்லாம் நம்மளுக்கு நிரப்பப்படும். அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பப்படும். ஒரு கனி தரும் வாழ்க்கை நமக்குள்ள வரும். சரியா? இப்ப பாருங்க, இந்த அந்த அந்த ஆவிக்குரிய பெலன் அதெல்லாம் நம்மளுக்கு உண்டாகணும் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவருடைய பெலனாலதான் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆவியின் நற்கனிகளை அதன் மூலமாக தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பந்தி விசாரிப்புக்காரருக்கு இத கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? சர்வ் பண்றவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ இது வேலைக்காரர்களுக்கு தெரியும், அது தண்ணி தான் தெரியும். ஆனா பந்தி விசாரிப்புக்காரர்களுக்கு இது தண்ணி தான் திராட்சரசமா மாறி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. என்ன அப்போ அவங்க அதை பார்த்துட்டு சொல்றாங்க, முந்தின ரசத்தை விட இப்போ எவ்வளவு ரொம்ப டேஸ்டியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன அவங்களுக்கு ஆக்சுவலா முந்தின திராட்சை ரசம், அந்த ருசி குறைந்த திராட்சை ரசம் மாத்திரம்தான் அவங்களுக்கு நினைவுல இருக்குது. அந்த ருசி குறைந்தது எப்படி நிறைவான ருசியாக மாறியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசன் அவங்களுக்கு தெரியாது. நம்ம ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நம்முடைய கச்சாடிகளும் நிரப்பப்படும் பொழுது நம்மளை பார்த்தும் மக்கள் சொல்லுவாங்க, இந்த அக்கா ரொம்ப கோவப்படுவாங்களே, இப்ப ரொம்ப சாஃப்டா மாறிட்டாங்க, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். முன்பு நீங்க முட்கோபியாக இருந்திருக்கலாம், ஆனா இப்போ அன்பாக நீங்க மாறிடுவீங்க. முன்பு நீங்க உங்க வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை அல்லது சாபமான வார்த்தைகளை நீங்க பேசி இருந்திருக்கலாம். ஆனா இப்போ ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்திற்கு பிறகு நல்ல பிளெஸ்ஸிங்கான வார்த்தை தான் உங்க வாயிலிருந்தே வரும். நீங்க முந்தி ரொம்ப ஷார்ட் டெம்பர், ரொம்ப கோபப்படுகிறவர்களாக இருந்திருக்கலாம். ஆனா இதற்கு பிற்பாடு நீங்க நீடிய பொறுமை உள்ளவர்களாக நீங்க இருப்பீங்க. முந்தி அவிசுவாசமான வார்த்தையே பேசி கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா இதுக்கு அப்புறமா விசுவாசமான வார்த்தையை தவிர வேற எதுவுமே நீங்க பேச மாட்டீங்க. நம்ம ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கும் பொழுது நம்ம எதுலலாம் எம்டியா இருக்கும்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு காட்டுவார். பரிசுத்த ஆவியின் பெலனினால நம்ம அந்த எம்டி பாத்திரத்தை ஆண்டவர் நிரப்பும் பொழுது முந்தின சீரை காட்டிலும் இப்போ நற்சீர் உண்டாயிருக்கும். முந்தி நம்ம எப்படினாலும் இருந்திருக்கலாம், ஆனா இதற்கு பிற்பாடு நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்த பிற்பாடு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல கனி தருகிறவர்களாக நம்ம இருப்போம். முன்பு இருந்ததை விட இதற்கு பிற்பாடு பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்ட பிற்பாடு ருசி உள்ளவர்களாக நம்ம ஆண்டவர் மாற்றுவார். எப்படி இந்த கானாவூர் கல்யாண வீட்டிலே அற்புதம் நடந்ததோ அதுபோல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் வெறுமையா இருக்கிற பாத்திரத்தை ஆண்டவர் நிரப்பி உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம்.
அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி தகப்பனே. எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க குறைவுள்ளவர்களாக வெறுமையுள்ளவர்களாக நாங்க இருக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, நாங்க எதுல வெறுமையா இருக்கிறோம், எதுல குறைவுள்ளவர்களா இருக்கிறோம் என்கிறத நீங்க எங்களுக்கு சொல்லித்தாங்க ஏசப்பா. பரிசுத்த ஆவியின் உதவியோடு நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் ஏசப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்பா நல்ல கனிகள் உண்டாகட்டும் தகப்பனே. அன்புங்கிற பாத்திரம் நிரப்பப்படட்டும், விசுவாசங்கிற பாத்திரம் நிரப்பப்படட்டும் சுவாமி. அப்பா, முந்தின சீரை காட்டிலும் நற்சீர் உண்டாயிருக்கட்டும் தகப்பனே. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறபடியால் வழி நடத்துகிறபடியால் உமக்கு நன்றி. ஆமென். மகிமை மகிமை